பிள்ளையான் எனப்படும் சிவநேசத்துரை சந்திரகாந்தனை உடனடியாக கைது செய்து அவர் மீது விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று சொல்லி பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் கோரிக்கை வைத்திருக்கின்றார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவிடம். சாதாரணமாக அந்த கோரிக்கையை வைக்கையில் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், பிள்ளையான கைது செய்யும் போது பயப்பட வேண்டாம், தயங்க வேண்டாம், உடனடியாக கைது செய்யுங்கள் என்று சொல்லியிருக்கின்றார். பிள்ளையான கைது செய்கிறதுக்கு ரணில் விக்ரமசிங்க எதுக்கு பயப்படணும், யாருக்கு பயப்படணும், ஏன் தயங்கணும் போன்ற கேள்விகள் இருக்குது. அந்த கேள்விக்கான பதில் உங்களுக்கே தெரியும். ஏனென்று சொன்னால், ரணில் விக்ரமசிங்க தானே தன்னுடைய சொந்த மூளையில் செயல்படக்கூடிய ஒரு நபர் இல்லை. அவர் என்னதான் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்தாலுமே கூட அவருடைய கட்டுப்பாட்டுக்கு கீழே சில பல விஷயங்கள் இல்லை. எனவே அவர் ஒரு சில ஆட்களுக்கு, அவருக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கு பயப்பட வேண்டிய தேவை அவருக்கு இருக்குது. அதனால தான் சாணக்கியன் மறைமுகமாக சொல்லியிருக்கார், பயப்பட வேண்டாம், யோசிக்க வேண்டாம், அவரை உடனடியாக கைது செய்ய சொல்லி. சரி, பிள்ளையான இப்போ எதுக்காக உடனடியாக கைது செய்யணும்னு சொல்லி சாணக்கியன் சொல்லியிருக்கார் என்று சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு யார் காரணம் என்கின்ற விவாதம் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்குது. இவர் காரணம், அவர் காரணம், இவர் காரணம் என்று சொல்லி ஒரு ஆள் மாறி குற்றஞ்சாட்டி கொண்டே இருக்கணும். அதுபோக உள்நாட்டு சக்திகள் தான் காரணம், பிறகு வெளிநாட்டு சக்திகள் தான் காரணம், சர்வதேச சக்திகள் தான் காரணம் என்று சொல்லி இந்த உலகத்தில் யார் யாரெல்லாம் இருக்கணுமோ அவர்கள் எல்லோர் மீதும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது. இன்னும் குற்றஞ்சாட்டப்படாத நபர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், அது இந்த ஏலியன்கள் என்று சொல்லப்படுற அவர்களை மட்டும்தான் இன்னும் குற்றஞ்சாட்டையில், மிச்ச எல்லார் மேலேயும் குற்றஞ்சாட்டப்பட்டிருக்குது. இவர் தான் காரணம், அவர் தான் காரணம் என்று சொல்லி. அப்போ உண்மையான குற்றவாளிகள் யார், ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு பின்னால் இருக்கக்கூடிய உண்மையான குற்றவாளிகள் யார்ன்றது இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிற எல்லாருக்குமே நல்ல வடிவா தெள்ள தெளிவாக தெரியும். அவர்கள் எல்லோருக்குமே தெரியும், அவர்கள் யாரோ ஒரு சிலரை காப்பாற்றுவதற்காகத்தான் இவர் காரணம், அவர் காரணம், இவர் காரணம் என்று மாறி மாறி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் தான் பாராளுமன்றத்தில் உரையாற்றும் போது சாணக்கியன் அவர்கள் இந்த சம்பவத்துக்கு முழு காரணம் பிள்ளையான் எனப்படுகின்ற சிவநேசத்துரை சந்திரகாந்தனும் அவருடைய தலைமையில் இயங்கின குழுவினரும் என்று சொல்லி ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறார். இதே குற்றச்சாட்டு பிரித்தானியாவினுடைய பிரபலமான தொலைக்காட்சியாகிய சேனல் 4 தொலைக்காட்சியிலும் ஏற்கனவே வந்திருந்தது. அந்த குற்றச்சாட்டுக்கு மேலதிகமாக வலிச்சேர்க்கக்கூடிய மாதிரி இன்னும் நிறைய ஆதாரங்களுடன் நிறைய விஷயங்களை பாராளுமன்றத்திலே எடுத்துரைத்திருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள். அவர் என்ன சொன்னார், என்னென்ன விஷயங்களை எல்லாம் குறிப்பிட்டார் என்பதை விளக்கமாக விரிவாக இந்த காணொளியில் பார்க்க போகின்றோம். காணொளிக்குள் போகலாம் வாங்க. தமிழடியான் யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் வருக அன்புடன் வரவேற்கின்றேன். சமகால அரசியல், சமூக, பொருளாதார விடயங்களின் ஆய்வுகளை தெரிந்து கொள்ள தமிழடியான் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிரித்தானியாவினுடைய சேனல் 4 வெளியிட்ட அந்த ஆவணத்திலே சொல்லப்பட்டிருந்தது, பிள்ளையான் தலைமையிலான ஒரு அணி ஒன்று இயங்கியது, ஒரு கூலிப்படை ஒன்று இயங்கியது. அந்த கூலிப்படையினுடைய பேர் திரிபோலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற ஒரு கூலிப்படை. அது இலங்கை புலனாய்வு பிரிவால் உருவாக்கப்பட்டு பிள்ளையான் தலைமையில் நடத்தப்பட்ட ஒரு குழு. நாட்டில் நடந்த பல்வேறு கடத்தல்கள், காணாமல் போதல்கள், வெள்ளைவான், கொலை சம்பவங்கள் எல்லாத்துடன் தொடர்புபட்டதுதான் இந்த திரிபோலி பிளட்டூன் என்று சொல்லப்படுகின்ற இந்த துணை இராணுவ குழு அல்லது கூலிப்படை என்று சொல்லலாம். அது என்ன திரிபோலி என்று சொல்லி கேட்டீங்க என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், திரி என்று சொன்னால் 3, அதாவது தமிழ், சிங்களம், முஸ்லீம், இந்த 3ஐயும் தான் திரிபோலி என்று சொல்லி அதில் அடையாளப்படுத்தப்படுது. இந்த 3 இனங்களையும் சேர்ந்த உறுப்பினர்கள் அந்த அமைப்பில் உறுப்பினர்களாக இருக்கிறோம். இவர்கள் இலங்கை புலனாய்வுத்துறையினுடைய நேரடி வழி நடத்தலில் இயங்கின ஒரு கூலிப்படை ஆகும். இந்த கூலிப்படை என்னென்ன கொலைகள் எல்லாம் செய்தது, என்னென்ன அட்டகாசங்கள் எல்லாம் செய்ததுன்றதை பட்டியல் போட்டு பாராளுமன்றத்தில் துணிச்சலோடு பேசியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள். அவர் சொன்ன கருத்துக்கள் இருந்து ஒரு சில விஷயங்களை இதில் நான் கோடிட்டு காட்ட விரும்புகிறேன். அதுக்கு முதல், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுக்கு அவர் காரணம், இவர் காரணம் என்று சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொருத்தரையும் சாட்டி கொண்டிருக்கணும் தானே. அதிலே நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு தகவலை நாட்டு மக்களுக்கு தெளிவாக ஒழுங்காக சொல்லாமல் விட்டு விட்டு சொல்றது, கொஞ்சம் கொஞ்சம் சொல்றது, சொல்லியும் சொல்லாமலும் சொல்றது, மறைமுகமாக சொல்றது, இந்த மாதிரியான சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கணும். இந்த சின்ன பிள்ளைத்தனமான விளையாட்டில் முதலாவது முக்கியமான நபர் அந்த காலத்தில் நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த, அதாவது ஈஸ்டர் குண்டு தாக்குதல் நடக்கும்போது நாட்டினுடைய ஜனாதிபதியாக இருந்த மைத்திரிபால சிறிசேன அவர் கண்டியில் உரையாற்றியக்குள்ள என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய சூத்திரதாரிகள் எனக்கு தெரியும், ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி. இதெல்லாம் ஒரு முன்னாள் ஜனாதிபதி சொல்ற கதையா? ஒரு நாட்டினுடைய தலைவராக இருந்தவர், ஒரு முக்கிய பொறுப்பில் இருந்தவர், அவர் சொல்றார், எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி. இப்ப சாதாரண பொதுமக்கள் தங்களுடைய பேச்சு வழக்கில் கதைக்கிறது, எனக்கு ஒரு விஷயம் தெரியும், நான் கேள்விப்பட்டேன், ஆனால் அதை நான் சொல்ல மாட்டேன் என்று சொன்னால் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம், அதை நாங்கள் ஒத்துக்கொள்ளலாம் என்று சொன்னால், சாதாரண பொதுமக்கள் அப்படி கதைக்கிறது சர்வசாதாரணம். ஆனால் ஒரு நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதியாக இருந்தவர், பொறுப்பில் இருந்தவர், அதுவும் அந்த தாக்குதல் நடக்கும்போது அப்போ பொறுப்பில் இருந்தவர் சொல்றார், எனக்கு தெரியும் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் என்று சொல்லி. அதுக்கு பிறகு அது சம்பந்தமான விமர்சனங்கள் எல்லாம் விசாரணைகள் நடந்து
அவர் போய் சிஐடிக்கு வந்து ஒரு வாக்குமூலம் கொடுத்தவர். அந்த சிஐடிக்கு கொடுத்த வாக்குமூலம் என்னன்றது இன்ற வரைக்கும் பெரிய ஒரு மர்மமாகவே இருக்குது. அதுக்கு பிறகு அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஒரு பிரபலமான பத்திரிகையில் வந்து அவர் இதைத்தான் சொன்னவர் என்று சொல்லி சில பல விஷயங்களை வந்து போட்டு உடைச்சிருந்தது. அந்த விஷயங்களை தொகுத்து ஒரு காணொலியில் நான் இங்கே போட்டிருந்தேன். அதில் மைத்திரி வந்து சிஐடிக்கு என்ன சொன்னவர் என்று சொன்னால், இந்த குண்டு தாக்குதலுக்கு முழு காரணம் வந்து இந்தியான்னு சொல்லி இந்தியாவை கைகாட்டியிருந்தவர். அதை உறுதிப்படுத்துகிற விதமாக ஒரு இந்தியாவினுடைய ஒரு முக்கியமான அதிகாரி தனக்கு நேரடியாக வாக்குமூலம் வழங்கினார் என்று சொல்லி அவர் சிஐடிக்கு சொல்லியிருந்தவர். ஆனால் இதுவரைக்கும் சிஐடியினரோ அல்லது அரசாங்க தரப்பில் இருந்தோ மைத்திரிபால சிறிசேன என்னதான் சொன்னவர், என்னென்ன விஷயங்களை சொன்னவர் என்று சொல்லி உத்தியோகபூர்வமான தகவல் எதையுமே இதுவரைக்குமே வெளியிடப்படவில்லை. இப்படியான ஒரு சந்தர்ப்பத்தில் வந்து மிக துணிச்சலான ஒரு அறிக்கையை வந்து மிக துணிச்சலான ஒரு கருத்தை வந்து பாராளுமன்றத்தில் சொல்லியிருக்கின்றார் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள். அவர் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறது வந்து பிள்ளையானும் அவரோட சேர்ந்த குழுவினரையும் தான். மிக முக்கியமாக வந்து ட்ரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லப்படுற அந்த கூலிப்படையைத்தான் அவர் முழுக்க முழுக்க குற்றம் சாட்டுறார். இந்த ட்ரிபோலி பிளாட்டூன் என்ற கூலிப்படை வந்து இலங்கை அரசாங்கம் சொன்ன கொலைகளையும் அல்லது இலங்கை புலனாய்வுத்துறை காட்டுகிற கொலைகளையும் வந்து செய்து கொண்டு வந்த ஒரு கூலிப்படை. அப்படி அவர்கள் சொல்ற கொலைகளை செய்து கொண்டு வந்தது மட்டுமில்லாமல் தாங்களும் தங்களுக்கு என்று சொல்லி தங்களுடைய தேவைகளுக்காக சில பல கொலைகளை வந்து கிழக்கு மாகாணத்திலேயும் மற்ற இடங்களையும் வந்து அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். பல மோசமான படுகொலைகளை செய்த இந்த கூலிப்படையில் முக்கியமான உறுப்பினர்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று வந்து பிள்ளையான் என்று சொல்லப்படுற சிவனேசத்துறை சந்திரகாந்தன், அடுத்தது வந்து போலீஸ் ஃபயாஸ் என்று சொல்லப்படுற ஒரு ஆள். அவர் வந்து இப்போ தற்போது பிரித்தானியாவில் தானே வசிக்கிறாராம். அதோட இலங்கை புலனாய்வு துறைக்கு தற்போதும் அவர் வேலை செய்து கொண்டிருக்கிறாராம் அந்த போலீஸ் ஃபயாஸ் என்று சொல்லப்படுற நபர். அதே மாதிரி கலீல் என்று சொல்லப்படுற ஒரு நபரும் ஆமி மொஹைதீன் என்று சொல்லப்படுற இன்னும் ஒரு நபரும். இவர்களால் அந்த அமைப்பினுடைய அந்த கூலிப்படையினுடைய முக்கியமான உறுப்பினர்கள் என்று சொல்லி சாணக்கியன் குறிப்பிட்டிருக்கின்றார். இந்த கூலிப்படைக்கு வந்து இலங்கை புலனாய்வு துறையோட நேரடியான தொடர்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கருணா பிள்ளையானால் உருவாக்கப்பட்ட டிஎம்விபி எனப்படுகின்ற ஒரு கட்சியோடையும் வந்து மிக நெருக்கமான நேரடி தொடர்பு இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுது. அதோட போலீஸ் ஃபயாஸ் என்று சொல்லப்படுற இந்த நபர் வந்து 2004 ஆண்டு இன்னும் ஒரு அமைப்பு ஒன்று உருவாக்குறார். அந்த அமைப்பினுடைய பேர் வந்து ஈமானின் நெஞ்சங்கள். இந்த ஈமானின் நெஞ்சங்கள் என்ற அமைப்புக்கும் முஸ்லிம் மக்களுக்கும் வந்து எந்த விதமான சம்பந்தம் கிடையாதாம். இது எந்த வகையிலும் வந்து முஸ்லிம் மக்களை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அமைப்பு கிடையாதாம். இது வந்து முழுக்க முழுக்க கடத்தல்களையும் கொலைகளையும் செய்கின்ற ஒரு புலனாய்வு அமைப்பு என்று சொல்லி சாணக்கியன் சொல்லியிருக்கின்றார். அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 2005 ஆண்டு டிசம்பர் மாதம் 25 இலங்கை தீவியை உலுக்கின ஒரு மாபெரும் படுகொலை சம்பவம் ஒன்று நடந்தது. அதுதான் பாராளுமன்ற உறுப்பினர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய அந்த படுகொலை. போலீஸ் ஃபைஸ் ஆமி மொஹிதீன் கலீல் මේ කලීල් කියන පුද්ගලයා 2005 දෙසැම්බර් මාසේ 25 වෙනිදා කතෝලික දේවස්ථානයක් තුළ වෙඩි තබා ඝාතනය කරන්නට ලක් වූ ජෝසප් පරාජසිංහම් කියන පාර්ලිමේන්තු මන්ත්‍රීවරයාගේ ඝාතනයේ හිටන එයා අකියුස්ඩ් එක්කෙනෙක්. அந்த படுகொலைக்கும் காரணமாக இருந்தது இந்த ட்ரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லப்படுற இந்த கூலிப்படை தான். அதனுடைய முக்கிய உறுப்பினராக இருந்த கலீல் என்று சொல்லப்படுறவர் வந்து கைது செய்யப்பட்டு 2005 ஆண்டு கைது செய்யப்பட்டு 2020 ஆண்டு வரைக்கும் சிறையில் இருந்தவர். அதுக்கு பிறகு கோத்தபாய ராஜபக்சவனுடைய காலப்பகுதியில் வந்து அவர் விடுதலை செய்யப்பட்டவர். அதோட மாமனிதர் ஜோசப் பரராஜசிங்கம் அவர்களுடைய கொலை வழக்கில் வந்து பிள்ளையானுக்கும் கஜன் மாமா என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கும் பிரதீப் மாஸ்டர் என்று சொல்லப்படுற ஒரு ஆளுக்கும் இந்த கலீலுக்கும் வந்து நேரடியான தொடர்புகள் இருக்கு என்று சொல்லி சாணக்கியன் சொல்லியிருக்கிறார். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த காலத்தில் வந்து தமிழ் மக்களை வந்து உலுக்கி போட்ட இன்னும் ஒரு படுகொலை சம்பவம், இன்னும் ஒரு கடத்தல் சம்பவம் எதுன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 2006 ஆண்டு ஜனவரி மாதம் 31 மட்டக்களப்பிலிருந்து வவுனியா நோக்கி பயணித்த டிஆர்ஓ அமைப்பினுடைய அதாவது தமிழர் புனர்வாழ்வு கழகத்தினுடைய உறுப்பினர்கள் 10 பேர் கடத்தி செல்லப்பட்டு அவர்கள் படுகொலை செய்யப்பட்டனர். அந்த படுகொலைக்கும் காரணமாக இருந்தது பிள்ளையான் தலைமையில் இயங்கின இந்த ட்ரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லப்படுற கூலிப்படை. இதை விட இன்னும் ஒரு கொடூரமான ஒரு சோகமான சம்பவம் ஒன்று 2009 ஆண்டு மார்ச் மாதத்தில் நடந்தது. 2009 ஆண்டு மார்ச் மாதம் 11 திருகோணமலையைச் சேர்ந்த ஒரு 6 வயசு சிறுமி, அந்த பிள்ளையின் பேர் வந்து வர்ஷா ஜூட் என்று சொல்லப்படுற ஒரு சிறுமி. அந்த பிள்ளை வந்து திருகோணமலை சென்ட் மேரிஸ் பாடசாலையினுடைய 1ஆம் வகுப்பு மாணவி. அந்த பிள்ளையை கடத்தி கொண்டு போயிட்டு 30 மில்லியன் கப்பம் கேட்டுக்கிறாங்க. 30 மில்லியன் தான் அந்த பிள்ளையை தாங்க விடுவோம்னு சொல்லி. அப்போ 30 மில்லியன் ரூபாய் கப்பம் வந்து கொடுக்கப்படையில. அதனால் என்ன செய்தவங்கன்னு சொன்னால் 2 நாள் கழிச்சு அதாவது மார்ச் மாதம் 13 என்ன செய்தவங்கன்னு சொன்னால் இந்த பிள்ளையை வந்து துன்புறுத்தி படுகொலை செய்து கை கால் கண்ணெல்லாத்தையும் கட்டி ஒரு உரபேக்கில் போட்டு ஒரு வீதி கரையில் எரிஞ்சு போட்டு போயிட்டாங்க. இந்த மோசமான படுகொலையை செய்தது யாருன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் கருணா பிள்ளையானால் உருவாக்கப்பட்ட டிஎம்விபி கட்சியினுடைய முக்கியமான உறுப்பினர்கள். அதனுடைய திருவண்ணாமலை மாவட்ட பொறுப்பாளராக இருந்த மேவின் என்று சொல்லப்படுற ஒரு ஆளும் அதோட ஜனார்த்தனன், நிஷாந்தன், ரெஜினோல்ட் என்று சொல்லப்படுற இந்த 4 பேரும் வந்து கைது செய்யப்பட்டனர் இந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட ஆக்கள் என்று சொல்லி. அப்படி கைது செய்யப்பட்டு
போலீஸ் தடுப்பு காவல் அவர்கள் வச்சிருக்கும் போதே அவர்கள் வந்து சுட்டுக் கொல்லப்பட்டனர் வேறொரு தரப்பால வந்து. அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த சிறுமி வர்ஷாவினுடைய படுகொலைக்கு காரணம் கருணா குழுதான் என்று சொல்லி பிள்ளையான் குழு வந்து குற்றஞ்சாட்டினது. பிள்ளையான் குழுவினுடைய பேச்சாளராக இருந்த ஆசாத் மௌலானா அவர் வந்து குற்றஞ்சாட்டியிருந்தவர் இதுக்கு முழு பொறுப்பும் வந்து கருணா குழு தான் பொறுப்பெடுக்கணும் என்று சொல்லி, அதே நேரம் கருணா குழு குற்றஞ்சாட்டினது வந்து இது முழுக்க முழுக்க பிள்ளையான் குழுவினுடைய வேலை என்று சொல்லி, கருணாவினுடைய பேச்சாளர் இனிய பாரதி என்றவர் வந்து இது முழுக்க முழுக்க பிள்ளையான் குழுவினுடைய வேலை என்று சொல்லி குற்றஞ்சாட்டி இருந்தவர். இதெல்லாமே வந்து பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் முன்வைத்த குற்றச்சாட்டுகள். இது மாதிரியான இன்னும் நிறைய தகவல்களை சாணக்கியன் சொல்லியிருந்தவர். அந்த கொலை பட்டியல்களை பார்த்தாலே நடுங்கும். ஏன்னு சொன்னால் அவ்வளவு மோசமான படுகொலைகளை வந்து இந்த ட்ரிபோலி பிளாட்டூன் என்று சொல்லப்படுற இந்த கூலிப்படை வந்து செய்திருக்கு. இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் வந்து சிவநேசதுரை சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் தான் காரணம். எனவே அவரை கைது செய்து விசாரிச்சிங்கன்னு சொன்னால் இந்த ஈஸ்டர் குண்டு தாக்குதலுடைய உண்மையான சூத்திரதாரிகளை வந்து கண்டுபிடிக்க முடியும். எனவே அங்கே சுற்றி இங்கே சுற்றி அலைய தேவையில்ல, இவரை கைது செய்து விசாரித்தா வந்து எல்லா உண்மைகளும் வெளியில் வரும் என்று சொல்லி பாராளுமன்றத்தில் பேசியிருக்கின்றார் சாணக்கியன் அவர்கள். எனவே பிள்ளையான் கைது செய்யப்படுவாரா இல்லையான்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. ஏனென்று சொன்னால் பிள்ளையான கைது செய்கிறது வந்து அவ்வளோ சாதாரணமான விஷயம் இல்லை. இப்போ நாட்டினுடைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவாக இருந்தாலும் நான் தானே ஜனாதிபதி, எனக்கு தானே நிறைவேற்ற அதிகாரம் இருக்குது, எனவே நான் அதை பயன்படுத்தி வர கைது செய்ய போகிறோன்றெல்லாம் வெளிக்கிட முடியாது. ஏனென்று சொன்னால் அதுக்கு பின்னால் வந்து வேறு சில காரணங்கள் எல்லாம் இருக்குது. ரணில் விக்ரமசிங்க எந்த ஒரு முடிவையும் வந்து தான் தன்னுடைய மூளைக்கு எட்டினபடி முடிவெல்லாம் எடுக்க முடியாது. அதுக்கு சில பல ஆக்கள ஆலோசனைகள் கேட்கணும், சில பல ஆக்கள கதைகளை கேட்கணும். இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. எனவே எங்களுக்கு தெளிவாக தெரிய வர விஷயம் என்னென்னு சொன்னால் ஈஸ்டர் படுகொலைக்கு யார் காரணம்ன்றது இந்த வெளியில் வந்து கதைக்கிற எல்லாருக்கும், இந்த அமைச்சர் பெருமக்கள், இந்த பெரிய பெரிய ஆக்கள் எல்லாருக்குமே தெளிவாக தெரியும். இவர் தான் காரணம், இதுதான் காரணம், இந்த குழு தான் காரணம் என்று சொல்லி. ஆனால் யாருமே வந்து உண்மைகளை சொல்ல மாட்டார்கள். அந்த உண்மைகளை போட்டுடைச்சு மக்கள் மத்தியில் வந்து யாருமே உண்மைகளை பேச போவது கிடையாது. ஏனென்று சொன்னால் உண்மைகள் வெளியில வந்தா நிறைய பேர் உள்ள போக வேண்டியிருக்கும், நிறைய பேர் கையில விலங்கோட வந்து சிறைக்குள்ள இருக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறதால அவர்கள் சொல்ல மாட்டார்கள். எனவே அடுத்து வரும் பல வருடங்களுக்கு வந்து இதை வச்சு தான் வண்டி ஓட்டணும். எனவே இதற்கான தீர்வு வந்து இப்போதைக்கு வராது. இதற்கான குற்றவாளிகள் வந்து இப்போதைக்கு கைது செய்யப்பட மாட்டார்கள். யார் என்னதான் பாராளுமன்றத்தில் முழங்கினாலும், கடவுளே வந்து நேரில் சொன்னாலும் ஈஸ்டர் குண்டு தாக்குதலினுடைய சூத்திரதாரிகள் வந்து இப்போதைக்கு வெளியில வர மாட்டார்கள் என்பதுதான் மிகவும் கசப்பான உண்மையாகும். மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.